ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி குருமா குழம்பு எப்படி செய்வதுன்னு பார்க்கலாம் வாங்க. குக்கர் எடுத்து 2 ஸ்பூன் தண்ணி சேர்த்துக்கோங்க. தேவையான பொருட்கள் 2 தக்காளி வெட்டி வச்சுக்கோங்க, 3 பல்லாரி, கொஞ்சம் இஞ்சி பூண்டு, கருவேப்பிலை, 4 உருளைக்கிழங்கு வெட்டி வச்சுக்கோங்க, 100 சோயாபீன்ஸ், 100 பச்சை பட்டாணி, 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 ஸ்பூன் கரம் மசாலா, 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 3 ஸ்பூன் குழம்பு மிளகாய்த்தூள். வெட்டி வச்ச பொருளை சேர்த்துக்கோங்க. வெட்டி வச்சு தக்காளி சேர்த்துக்கோங்க. பல்லாரி சேர்த்துக்கோங்க வெட்டி வச்சதை. மசாலா தூள் சேர்த்துக்கோங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அடுப்பில் குக்கரை வச்சு ஒரு 8 விசில் வைங்க. ரெண்டு சில் தேங்காய், 1 ஸ்பூன் சோம்பு சேர்த்து நல்லா மையாக அரைச்சிக்கோங்க. குழம்பு நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. நல்லா பட்டாணி எல்லாமே நல்லா வெந்துடுச்சு. அரைச்ச தேங்காய் விழுது சேர்த்துக்கோங்க. ஜாரில் தண்ணி ஊற்றி அதனால் கழுவி சேர்த்துக்கோங்க. நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு கட்டியாக வேணால் தண்ணி சேர்க்க வேண்டாம். அப்படி தண்ணியாக கொஞ்சம் குழம்பு தண்ணியாக வேணுன்னா கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கோங்க. கொஞ்ச நேரம் கொதிக்க விடுங்க. அப்பப்போ கிண்டி விட்டுக்கோங்க. ஒரு கடாய் எடுத்து தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. 1 ஸ்பூன் கடுகு, 1 ஸ்பூன் சீரகம், தட்டி வச்ச இஞ்சி பூண்டு, இது பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. ஒரு குத்து சின்ன வெங்காயம், கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்து நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. தாளிச்சதை குழம்புல சேர்த்துக்கோங்க. சூப்பரான டேஸ்டியான குருமா குழம்பு ரெடி. இது சப்பாத்தி பூரிக்கெலாம் ஊற்றி சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். வீட்டில் செஞ்சு பாருங்கள்.
இன்றைக்கி பிறந்தநாள் திருமணநாள் கொண்டாடுற அனைத்து உள்ளங்களுக்கும் என் மனமார்ந்த வாழ்த்துக்கள். சந்தோஷமாக இருங்க. லைஃப்பை ஹாப்பியாக என்ஜாய் பண்ணுங்கள். என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். தேங்க்யூ. பாய்.